எதிராக வரும். இன்னொரு போராட்டம் இது தொடர்ந்து பின்னாடி வர்ற போராட்டம். உங்களுக்கு அது தெரியல, அப்படிதானே? ஏத்தல் வந்தால் தெரியும், பின்னாடி வர போராட்டம் நமக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி என்ன செய்யறாங்க? கர்த்தர் என்ன செய்யறாரு? பின்னாடி வந்து போராட்டம் என்ன செய்யறாரு? நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுத்துறாரு. இப்ப எதிராக வந்த போராட்டம் இப்ப யாக்கோபு கண்ணுக்கு தெரியுது. உடனே யாக்கோபு ஜெபம் பண்றான். என்ன அப்படின்னா, ஏசா என்ன செய்யறான்? என்னை எதிராக வாங்கிறான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். விடிய போராடுறான் தேவனோட. எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நீ உதவி செய்ய விட மாட்டேன் ஆண்டவரே சொல்லி முழு ஜெபத்தை யாக்கோபு நடத்தினார். ரிசல்ட் என்ன ஆச்சு தெரியுமா? தன் அன்புகளுக்கு, தம்முடைய அழைக்கப்பட்டவர்களுக்கு காரியத்தை நன்மைக்கு தான் மாற்ற பண்ணார். இது கடந்த வாரத்தோட வாசத்தை வாசித்தோம். 33:15 வாசிக்கலாம். ஆதியாகமம் 33:15. எதிராக வந்த ஏசாவை, எதிராக வந்த போராட்டத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு அனுகூலமா மாற்றி கொடுத்து அங்க சமானமா ஆக்கும்படியே செய்தார். ஹல்லேலூயா! விசேஷமாய் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுத்தார் யாக்கோபுக்கு.